ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமைனால எனக்கு நிறையா பூ தேவைப்பட்டதுங்க. மொட்டை மாடியில் போய் பூ பறிக்க போனேன். இந்த பூ பேர் சில்வர் லைன் ரோஸுங்க. இதில் 2 பூ இருந்தது, பறிச்சுக்கிட்டேன். செம்ம வாசனையாக இருந்ததுங்க. பன்னீர் பூ மாதிரி வாசனை அடிக்கும். ரொம்ப ஆச்சரியமான பூங்க அது. அழகாகவும் இருக்கும். அதை பறிச்சுக்கிட்டேன். அடுத்தது பன்னீர் ரோஸ் இருக்குங்க, அதை பறிக்க போனேன். பன்னீர் ரோஜா மொட்டை மாடிக்கு ஏறும்போதே வாசனை அப்படி தூக்குங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும். 2 இலை விட்டு கட் பண்ணுங்க. அப்போ தான் அதுலேருந்து வேறு கிளை புது துளிர் புதுசாக மொட்டு வைக்குங்க. எப்பயுமே ரோஜா பறிக்கும் போது 2 இலை விட்டு கட் பண்ணுங்க. செவந்தி நிறையா பூத்துருந்ததுங்க. செவந்தியை பறிக்க எனக்கு மனசே இல்லை. ஆனாலும் பூஜைக்கு வேணும்னு பறித்தேன். கொஞ்சம் டிம்மான கலராக பார்த்து பறிச்சுக்கிட்டாங்க. இது செவந்தி 1 மாதம் வரைக்கும் அப்படியே செடியில் அப்படியே இருக்குங்க. கொஞ்சம் கூட வாடாது. அதனால தான் எனக்கு பறிக்கவே மனசே இருக்குல்ல. 1 மாதம் வரைக்கும் இருக்குங்க. ஜனவரி ஃபுல்லாக இருக்குங்க அந்த பூ. அதை 10-15 பூ பறிச்சுக்கிட்டாங்க. மாடிக்கு போனாலே வெறும் பூக்களாக தாங்க இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். அதனால் பறிக்கவே மனசு வராது. ஆனால் வெள்ளிக்கிழமை பூவை பறிச்சிருவேங்க. அடுத்தது நான் ஒரு நாட்டு ரோஸ் பறித்தேங்க. அதில் எனக்கிட்ட ரெட் கலர், ரோஸ் கலர் 2 கலர் இருக்குது. இதில் பல கலரில் இருக்குங்க. நம்ம ஊற்றுற சத்தை பொறுத்து அது கலர் மாறுங்க. அது மாலையெல்லாம் கட்டுறதுக்கு இந்த நாட்டு ரோஜாவை யூஸ் பண்ணுவாங்கங்க. இது 7 டே ரோஸுங்க. 7 டே ரோஸ் நிறையா பூக்குது. சின்ன செடி தான், ஆனாலும் நிறையா பூ பூக்குதுங்க. ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால ஒரே கையிலே வெட்டி எடுக்கிறாங்க பூவை. அதனால கீழே விடுது. அதையும் பறிச்சுக்கிட்டேன். பூ நிறையா ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பூ தேவைப்பட்டுச்சுங்க. இது வயலட் கலரில் பூத்துச்சுங்க ஆரம்பத்தில். டைம் ஆனோன்னே அது லைட் கலராக ஆகிடுச்சுங்க. சிவப்பு அரளிங்க. செடி ஃபுல்லாக அரளிப்பூ இருக்குங்க. நான் கொஞ்சம் தான் பறிச்சுக்கிட்டேன். அடுத்தது வெள்ளை அரளி. அரளியும் வாரம் வாரம் பறிச்சுப்பேங்க. அப்படி இருந்தும் அது பூ ஒய்யாது. நிறையா பூ பூக்கும். எவ்வளோ ரோஜா பாருங்கள். செவந்தி, ரோஜா, துளசி, மருவு, சிவப்பரளி, வெள்ளை அரளி, இவ்வளோ பூ கிடச்சிச்சிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.